டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு கணிதம் புத்தாக்க பயிற்சி கட்டகம் தலைப்பு 19 எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை. ஃபஸ்ட்டு கற்றலின் நோக்கம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவியல் செயல்முறையாக எல்லையையும் தொடர்ச்சியின் கருத்துருக்களை காணுதல். அதுக்கப்புறம் எல்லை தொடர்ச்சி கருத்துருக்களை வாழ்க்கை செயல்பாடுகளோடு தொடர்பு படுத்துதல். இப்போ ஆசிரியர் செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x is equal to 0 எனில் 2x is equal to 0, 3x is equal to 0, ஆனால் 5x, nx எது இருந்தாலும் நமக்கு அது x is equal to 0னா 0ன்னு தெரியும். ஆனால் 3x by 2x is equal to அப்படியே நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3x equal to 0, 2x equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 by 0 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஒரு மதிப்பு காண இயலாது. அதனால் இந்த மாதிரியான மதிப்புகளை தேரப்பெறாத வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா, எக்ஸ் டென்ஸ் டு 0 என்பது எக்ஸ் ஆனது 0வை நெருங்குதல். இங்கு எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ வந்து 0 கிடையாது. ஆனால் எக்ஸ் டென்ஸ் டு 0னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆனது 0 என்ற எண்ணை நெருங்குகிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் என்பது எக்ஸ் கிரேட்டர் தென் 0. அதாவது 0 ப்ளஸ்னால் எக்ஸோட வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.1, 0.01 எக்ஸட்ரா. அதே போல் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் என்பது எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும். அதுக்கு உதாரணம் -0.1, -0.01, -0.001 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் மற்றும் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படின்னா எக்ஸு கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பார்த்தோம். இந்த நம்பர் லைன் பாருங்கள், இங்கே 0 இருக்குது. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா 0க்கு வலது பக்கம் இருக்கிற எல்லாமே ப்ளஸ்ஸு தான், 0க்கு இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே மைனஸ் தான். அதனால் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் என்பது எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் ஆனது வலது பக்கமாக இருந்து 0வை நெருங்குகிறது. அதுக்காக தான் இந்த அம்புக்குறி. அதே போல் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் என்பது எக்ஸ் லெஸ் தேன் 0. இதில் எக்ஸு லெஸ் தேன் 0 அப்படின்னா 0வுக்கு இடது பக்கம் இருக்கிற அந்த எண்களை குறிக்கும். இங்கேருந்து எக்ஸ் ஆனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0வை நெருங்குகிறது. அதுதான் அதுக்கு அர்த்தம். எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் மற்றும் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் அப்படின்றது எதை குறிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத குறிக்காது. எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் மற்றும் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் அப்படின்றது சேர்ந்து தான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் டென்ஸ் டு 0 எனில் 3xம் டென்ஸ் டு 0 தான், 2xம் டென்ஸ் டு 0 தான். மற்றும் 3x by 2x அப்படின்னு எழுதும்போது எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 3/2 அப்படின்னு கிடச்சிரும். அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 3x by 2xம் டென்ஸ் டு 3/2 அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, 3x டென்ஸ் டு 0. அதே போல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, 2xம் டென்ஸ் டு 0. அதே சமயத்தில் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் 3x by 2x அப்படின்னும் போதும் நமக்கு என்ன வந்துடும்னா எக்ஸை கேன்சல் ஆகிட்டு 3/2 அப்படின்னு கிடச்சிரும். அதாவது எக்ஸ் ஆனது 0வை நெருங்கும் பொழுது 3xம் 0வை நெருங்கும், 2xம் 0வை நெருங்கும். அதே சமயத்தில் 3x by 2xன்றது எதை நெருங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2வை நெருங்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x is equal to modulus of x by x என்க. x is equal to 0 எனில் f of x வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, 0/0 அப்படின்னு வந்துடும். அது வந்து நம்மளால் மதிப்பு காண இயலாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ x is equal to 0 என்பது எதில் கிடையாதுன்னா f of xன் சார்பகத்தில் அது கிடையாது. அதாவது r-0வில் அது இல்லை. இப்போ f of xை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸுன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா -x by x வந்து எக்ஸ் லெஸ் தேன் 0, எக்ஸு பை எக்ஸுன்றது எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம இதை டிஃபைன் பண்ணலாம். இப்போ எக்ஸின் குறை மதிப்புகளுக்கு, அதாவது
எக்ஸோட குறை மதிப்புகளுக்கு நமக்கு என்ன தெரியும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. குறை மதிப்புன்னா இப்போ நம்ம 1 கொடுத்தோம்னா 1/1, இல்லைன்னா 2 கொடுத்தோம்னா 2 கேன்சல் ஆகிட்டு -1. அதனால் எந்த மதிப்பு எக்ஸுக்கு கொடுத்தாலும் எக்ஸ் வந்து எதாக இருக்கணும் <0 இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு -1. அதே சமயத்தில் எக்ஸின் மிகை மதிப்புகளுக்கு, அதாவது மிகை மதிப்புகளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். மிகை மதிப்புன்னா எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இது எக்ஸ் என்ன நம்பராக இருந்தாலும் இதுவும் பாசிட்டிவ் தான், இதுவும் பாசிட்டிவ் தான், அதனால் 1 வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் இங்கே வந்து பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. அதுக்கடுத்து <0ன்னா என்ன வருது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிருது. <0ன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு +1ன்னு கிடச்சிது. இது வந்து நம்ம கிராஃபிக்கலாக சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 + எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 - எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து வெவ்வேறையாக கிடச்சிருக்கு. அதாவது எக்ஸ் டென்ஸ் டு 0 + எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 1 கிடச்சிருக்கு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 - எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து -1 கிடச்சிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வில் என்ன கிடையாதுன்னா எல்லை மதிப்பு இல்லை. எக்ஸின் மற்ற மதிப்புகளுக்கு எல்லை மதிப்பு உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வில் என்ன கிடையாது, எல்லை மதிப்பு கிடையாது. ஏன்னா இதில் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் என்னவா இல்லை, சேமாக இல்லை. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் எல்லை மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது எக்ஸின் மற்ற மதிப்புகளுக்கு எல்லை மதிப்பு இருக்குது அப்படின்றதுக்காக, எல்லை மதிப்பு உண்டு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்காட்டு ஒன்று போடுறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2- அப்படின்னு எடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் x/x, இதில் வந்து 2ன்றது ப்ளஸ் நம்பர் தான், ஆனால் 2/2 1 வந்துடும். அதே போல் இங்கே வந்து 2 +ன்னு எடுக்கும்போது 2/2 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா -3 எடுக்கிறேன். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 3- மாடுலஸ் ஆஃப் x/x வந்து நமக்கு என்ன வந்துடும்னா -3 கொடுத்தோம்னா கூட இங்கே மாடுலஸ் எக்ஸுன்னும் போது 3 வந்துடும். இங்கே -3 வரதுனால இங்கே -1 வந்துடும். அதே போல் இங்கேயும் வந்து என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -3 ப்ளஸுக்கு மாடுலஸ் ஆஃப் x/x, இங்கே 3, இங்கே -3 வரும். கேன்சல் பண்ணோம்னா -1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா x0 = 0 என உள்ள எல்லா மெய்யெண்களுக்கும் x0 < 0 எனில் லிமிட் x → x0 - மாடுலஸ் ஆஃப் x/x இஸ் ஈக்குவல் டு -1. அதுக்கப்புறம் லிமிட் x → x0 + மாடுலஸ் ஆஃப் x/xும் நமக்கு என்ன வருதுன்னா -1 வருது. அதே சமயத்தில் x0 > 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா லிமிட் x → x0 - மாடுலஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1. லிமிட் x → x0 + மாடுலஸ் ஆஃப் x/x வந்து 1 வருது. அதனால் மற்ற எக்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே எல்லா எண்களுக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா x → x0 எனில் லிமிட் x → x0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லிமிட் x → x0 - எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு லிமிட் x → x0 + எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இது உண்மையாக இருந்ததுன்னா இது உண்மையாக இருக்கும். இதை உண்மைன்னு எடுத்துட்டோம்னா இதுவும் வந்து உண்மை தான் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். எல் என்பது ஒரு தனித்த மெய்யெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எது ஒன்றாவது ஃபெயில் ஆனாலும் மேலே உள்ளவற்றில் ஒன்று நிறைவு செய்யவில்லை எனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எல்லை மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து 6வது ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா limit x tends to 0 of modulus of x is equal to 0. Limit x tends to 0 plus modulus of x equal to limit x tends to 0 plus x is equal to 0. அதுக்கடுத்து limit x tends to 0 minus modulus of x வந்து பார்த்திங்கன்னா இங்கே -x கொடுக்குறோம். ஈக்குவல் டு நமக்கு எப்படி கொடுத்தாலும் இங்கே என்ன வந்துடும், 0 தான் வந்துடும். அப்போ limit x tends to 0 plus of modulus of x is equal to limit x tends to 0 minus of modulus of x equal to 0ன்னு கிடைக்குது. அதனால் x is equal to 0 உள்ள மாடுலஸ் ஆஃப் x என்பது எல்லையை பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா
லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அதுக்கு எல்லை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படின்னும் போது எக்ஸ் வந்து எல்லாமே ப்ளஸ் மதிப்பாக இருக்கும். அப்போ எக்ஸ் = 0ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா 0ன்னு வந்துடும். ஆனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும் பொழுது ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ண முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் கற்பனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். 10th கூட மூலங்களின் தன்மையை பார்க்கும்போது b² - 4ac மதிப்பு மைனஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு மூலங்கள் கற்பனை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே தான் எல்லா இடத்துலையும் மைனஸ் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கற்பனை எண் அப்படின்றது அது வரையறுக்க இயலாதது அப்படின்னு தெரியும். எனவே இப்போ இது பாருங்கள், இது உண்மையாக இருக்குது ஆனால் இது உண்மை இல்லை. இப்போ கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறதுனால ஒன்று கற்பனையாக இருக்குது, இன்னொன்று வந்து 0வாக இருக்குது. ரெண்டுமே சமமாக இருந்தால் மட்டும்தான் எல்லை உண்டு. இங்கே ரெண்டுமே சமமாக இல்லை. அதனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் ரூட் எக்ஸுக்கு எல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அதுக்கடுத்தது 8th ரிசல்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x - 5 / x - 5 எல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஒன்றா இருக்காது. அதனால தான் இது என்ன கிடையாது, எல்லை இருக்காது. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5+ அப்படின்னு எடுத்தோம்னா இது நம்ம ப்ளஸ் எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் x - 5 / x - 5 இப்போ வந்து 5+ன்னும் போது ப்ளஸ் வேல்யூ எடுத்தோம்னா x - 5ன்னு வரும், கீழேயும் x - 5ன்னு வரும். கேன்சல் பண்ணிடலாம். = 1 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5- அப்படின்னு எடுக்கும் பொழுது மாடுலஸ் ஆஃப் x - 5 / x - 5 இப்போ 5 விட குறைவாக இருக்கும்போது இதுக்கு வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் கொடுத்தோம், இங்கே வந்து மைனஸ் கொடுத்துட்றோம். மைனஸ் கொடுக்கும்போது மைனஸ் ஆஃப் x - 5 / x - 5ன்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு -1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு லிமிட்டும் வந்து வெவ்வேறையாக கிடைக்குது, ரெண்டுமே சமமாக கிடையாது. அதனால் எக்ஸ்டென்ஸ் டு 5 அப்படின்னும் போது மாடுலஸ் ஆஃப் x - 5 / x - 5க்கு என்ன கிடையாது, எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்தது லிமிட்ஸில் ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ் ஒரு 12 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க தான், அதை தான் முடிவுகள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஓரளவு நீங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயும் நான் சொல்கிறது கட்டாயமாக நான் என்னென்ன ஃபார்முலா சொல்கிறோமோ அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 ஆஃப் f(x) the whole power n. இதை எப்படி எழுதிக்கலான்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 ஆஃப் இது ஃபுல்லாக லிமிட்டோடு சேர்த்து ஹோல் பவர் n அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆஃப் x(n - a(n) by x - a. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன அங்கே மேலே வந்து பவர் இருக்கோ அடுக்கு இருக்கோ அதை எழுதிக்கிறோம் n. எது வந்து இங்கே வந்து மாறிலி உறுப்பாக அங்கே செயல்படுதோ அது வந்து a⁻n-1 அப்படின்னு எழுதிக்கணும். இந்த ஃபார்முலா கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லிமிட் θ → 0 ஆஃப் sin θ by θ = 1 இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். லிமிட் θ → 1 - cos θ by θ = 1. இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனுக்கு இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா காசுக்கு வரும்போது எப்படி வரணும், 1 - cos θ by θ = 1ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் e⁻x - 1 by x = 1. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் a⁻x - 1 by x = log a. இங்கே வந்து log e base ன்னு வரும், அதனால் வந்து 1 வந்துடும். இங்கே வந்து a⁻x - 1 by x வரும்போது இந்த இதுக்கு மட்டும் log aன்னு வந்துடணும். log aன்னு வந்துட்டு a வந்து இங்கே என்னவாக இருக்கணும், >0வாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது log ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் log ஆஃப் 1 + x by x = 1. இதுவும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் sin inverse of x by x = 1. இப்போ நம்ம இங்கே பாருங்கள் சைனுக்கு 1 பார்த்தோம், அது அப்படியே இன்வர்ஸுக்கும் அதுதான் உண்மை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் tan inverse of x by x = 1. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தான் மாறி இருக்குது.
அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். sin x by x லிமிட் x tends to 0 of sin x by x is equal to 1. அதுக்கப்புறம் லிமிட் x tends to 0 of sin inverse of x by x is equal to 1. அதுக்கப்புறம் லிமிட் x tends to 0 of tan inverse of x by xும் நமக்கு 1. காசு இங்கே வரல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லிமிட் x tends to infinity of 1 plus 1 by x the whole power x is equal to e lies between 2 and 3. அதாவது 2க்கு விட அதிகமாக இருக்கும், 3 விட குறைவாக இருக்கும் ஈவோட மதிப்பு. இந்த ஃபார்முலாவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். அதுக்கு அடுத்தது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் 1 plus x the whole power 1 by x is equal to eன்னு பார்த்தோம். பாருங்கள், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது, இங்கே 1 by x இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே மேலே x இருக்குது, இங்கே 1 by x இருக்குது, அதுதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுக்குமே என்ன மதிப்பு லிமிட்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா e தான். நெக்ஸ்ட்டு வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 1 ப்ளஸ், இங்கே பாருங்கள், இங்கே 1 by xன்னு வரும்போது லிமிட்டு இன்ஃபினிட்டி, இங்கே வந்து x மட்டும் வரும்போது 0, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 1 plus k by x the whole power k. இப்போ 1 plus 1 by x the whole power x இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும், ஈன்னு பார்த்தோம். இங்கே k இருக்குது, அதனால் e power k வந்து அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் 1 plus sin x the whole power 2 cosecant x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே எக்ஸை வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது sin 0 0, இங்கே வந்து 1 plus 0 1ன்னு வந்துடும். 2 cosecant x அப்படின்னும் போது sin 0 0ன்றதுனால cosecant x வந்து 1 by sin x இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ 1 power infinity அது வந்து வரையறுக்க இயலாதது. அதனால் இதில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஒரு மதிப்புக்குரியதாக நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொசிகண்ட் எக்ஸை வந்து நம்ம ஒய்ன்னு வைக்கிறோம். இங்கேயே ஃபஸ்ட்லேயே நம்ம வச்சிடலாம். கொசிகண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வச்சோம்னா 1 by sin x is equal to y. therefore sin x என்னவா வந்துடும்னா 1 by yன்னு வந்துடும். அந்த கொசிகண்ட் எக்ஸ் ஏற்கனவே வச்சது தான் அவங்க எழுதியிருக்காங்க அங்கே. இப்போ எக்ஸ் டென்ஸ் டு 0, இப்போ எக்ஸ் டென்ஸ் டு 0னா y டென்ஸ் டு என்ன வரும், 1 by sin 0 வந்து நமக்கு இன்ஃபினிட்டி, அதனால் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த லிமிட் சேஞ்ச் வந்து கரெக்டாக மறக்காமல் பண்ணிக்கணும். எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா sin x is equal to 1 by yன்னு மாற்றிட்டு y டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும் லிமிட்ஸை. இப்போ கொடுத்துருக்கிற சம்முக்கு வந்துடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் 1 plus sin x the whole power 2 cosecant x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 1 plus sin x வந்து 1 by y, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடும். இங்கே 1 by y போட்டோன்னே லிமிட்டையும் நம்ம கட்டாயமாக மறக்காமல் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு மாற்றிடணும். the whole power 2 into cosecant x வந்து நம்ம yன்னு வச்சுருக்கோம், அதனால் 2y ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இங்கே நான் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 1 plus 1 by y. இந்த 2yயை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா ஹோல் பவர் y ஹோல் பவர் 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதனுடைய லிமிட் வேல்யூ பார்த்திங்கன்னா e ஸ்கொயர், சாரி e மேலே இங்கே பவர் 2 இருக்குது, அதனால் இதனுடைய மதிப்பு e ஸ்கொயர். அதை தான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மாணவர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் 2 சப்டிவிஷன், செகண்ட் சம் வந்து 1 கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு மாணவர் செயல்பாடுன்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் sin 5x by x ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் sin 5x by x தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் sin x by x வந்து 1. இப்போ ஆங்கிள் இங்கே என்ன இருக்கோ, இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கணும், இங்கே 2x இருந்தால் 2x இருக்கணும், இங்கே nx இருந்தால் இங்கே nx இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதனுடைய லிமிட் வேல்யூ வந்து 1 இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற சம்மில் இங்கே 5x இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ இங்கே என்ன வேணும், நமக்கு 5 வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், மேலே பகுதியையும் தொகுதியையும் 5ஆல் பெருக்கிறோம். அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 into sin 5x by 5xன்னு வந்துடும். இப்போ நமக்கு ஃபார்முலாக்குரிய அந்த வடிவத்தில் மாற்றிக்கணும். இப்போ sin x by 5xன்னு நான் இதை மாற்றிட்டு இந்த 5ஐ வந்து லிமிட்டுக்கு வெளியே கொண்டு போயிடுறேன். 5 into limit of x tends to 0 of sin 5x by 5x. இப்போ இதனுடைய வேல்யூ ஃபுல்லாக நமக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா 1. அதனால் 5 into 1 equal to 5. இதோட வேல்யூ இப்போ 5 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் e power 7x minus 1 by x.
இப்போ இங்கேயும் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே போல் தான், இங்கே ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு இங்கே ஈக்குவலாக நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இங்கே இ பவர் 7x மைனஸ் 1ன்னு இருக்குது. எக்ஸோட கெழு வந்து 7, அதனால் மேலேயும் கீழையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 7ஆல் பெருக்கிடுறோம். பெருக்கிடும் போது இந்த 7 வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் இ பவர் 7x பை 7x மைனஸ் 1 இருக்கும். இதனுடைய மதிப்பு ஃபுல்லாகவே நமக்கு 1ன்றது தெரியும். அதனால் 7 × 1 ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடைக்குது. அதுக்கடுத்து செகண்ட் சம் மதிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆஃப் எக்ஸ் கியூப்டு மைனஸ் 8 பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆஃப் எக்ஸ் கியூப்டு மைனஸ் 8 வந்து 2 கியூப்டுன்னு எழுதிக்கிறோம், பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆஃப் x பவர் n மைனஸ் a பவர் n பை எக்ஸ் மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து n வந்து நமக்கு 3, a வந்து 2. அப்போ 3 × 2 பவர் nன்றது 3ன்றதுனால 3 மைனஸ் 1 அப்படின்னு வரும். 3 × 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 × 4 அப்படின்னு கிடைக்குது, ஈக்குவல் டு 12. இதுதான் இந்த செகண்ட் சம்முக்குரிய ஆன்சர். அதுக்கு அடுத்தது ஒரு சார்பு வந்து தொடர்ச்சியான அதுக்குரிய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டில் தொடர்ச்சியானது ஆகும். ஒரு சார்பு வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இதுவும் கண்டிஷன் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு லிமிட்டும் ரைட் ஹேண்டு லிமிட்டும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் வந்து லெஸ் தேன் 2 அப்படின்றது. அதுக்கடுத்தது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 எனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தொடர்ச்சியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் ஆஃப் 2 மைனஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே 2 மைனஸ்னும் போது 2 விட குறைவு அப்படின்னும் போது நம்ம இந்த சார்பு எடுத்துக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1. இதில் வந்து எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா 3ன்னு கிடைக்குது. அதுக்கடுத்தது 2 ப்ளஸ் அப்படின்னு எடுக்கும்பொழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது 2 கிரேட்டர் தானாக இருக்கும்போது இந்த சார்பு நமக்கு, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அந்த சார்பில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கணும். இப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைச்சிது. therefore எஃப் ஆஃப் 2 மைனஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் therefore லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இதுலேயே வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் டு 2 அப்படின்னு ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னும் போது இந்த சார்பில் 2 ஸ்கொயர் மைனஸ் 1 4 மைனஸ் 1 3 வந்துடுது. இப்போது நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பும் என்னவாக இருக்குது, நமக்கு சமமாக இருக்குது. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தொடர்ச்சியானது. நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கொண்டது பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 0 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 சாரி எஃப் ஆஃப் 0. இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த சார்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியான சார்பு எப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் எது ஒன்று உண்மையாக இல்லைன்னாலும் அந்த சார்பு நமக்கு தொடர்ச்சி ஆனது அல்ல. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு சரியாக இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 2 இங்கே இருக்குது பாருங்கள், இது எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் லெஸ் தேன் 4ன்னு இருந்ததுன்னா இந்த சார்பு, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4னா நமக்கு இந்த சார்பு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 தொடர்ச்சியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எஃப் ஆஃப் 4 மைனஸ் அது வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4னா சார்பு வந்து எக்ஸ் ப்ளஸ் 1,
இதில் x = 4 அப்படின்னு கொடுத்தோம்னா 5ன்னு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது f(4+) அப்படின்னும் போது லிமிட் x → 4 + f(x). இதுக்கு வந்து சார்பு x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. greater than or equal to 4, x greater than or equal to 4னா x² - 1 வந்து சார்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 4² வந்து 16 - 1 = 15. பாருங்கள், f(4)-ம் f(4+)மே வந்து என்னவா இல்லை, ஈக்குவலாக இல்லை. அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா f(x)க்கு x = 4ல் தொடர்ச்சி இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். மாணவர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) = 4x + 5. எக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெண்கள் கணத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f(2 - f(2 + f(2) இது மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ f(2 - அப்படின்னும் போது லிமிட் x → 2 - 4x + 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 அப்படின்னும் போது இது ஆறில் தான் இருக்குது அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 4 × 2 8, 8 5 13. அதுக்கடுத்தது f(2+) அப்படின்னு எடுக்கும்போது இதுவும் எப்படி எழுதலாம்னா லிமிட் x → 2 + 4x + 5ன்னு எழுதிக்கலாம். இங்கேயும் நம்ம எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்து பார்க்குறோம். 2ன்னு கொடுக்கும்போது 8 + 5 = 13 அப்படின்னு வந்துடுது. இப்போ அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா f(2) கொடுக்குறோம். f(x) = 4x + 5னா f(2) அப்படின்னு கொடுக்கும்போது அதுவும் 8 + 5 = 13ன்னு கிடைக்குது. இது மூணுமே இப்போ வந்து நமக்கு சமமாக வந்திருக்கு. இந்த கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம இது மூணையும் கண்டுபிடிக்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த மூணுத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா f(2 - f(2+) என கிடைத்தால் லிமிட் x → 2 f(x)ஐ பற்றி என்ன கூற இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். லிமிட் x → 2 அப்படின்னா f(x) அப்படின்னும் போது லிமிட் x → 2 4x + 5. இதுவும் நமக்கு என்ன வந்துடும் 8 + 5 = 13 வந்தது. f(x) ஆனது x = 2ல் எல்லையை பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டுக்கு என்ன சொல்லிடலாம், நமக்கு எல்லையை அது பெற்றிருக்கிறது அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம்மிலேயே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் f(2 - f(2+) அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷனில் f(2) கண்டுபிடிச்சிருக்கோம். இது மூணுமே நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மறுபடியும் நான் போட்டிருக்கேன். f(2 - லிமிட் x → 2 - f(x) லிமிட் x → 2 - 4x + 5 = 8 + 5 = 13. அதே போல் f(2+) லிமிட் x → 2 + f(x) லிமிட் x → 2 + 4x + 5 = 8 + 5 = 13. f(2) இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் செகண்ட் சப்டிவிஷன் சம்மில். அதுவும் வந்து நமக்கு 13. இது மூணுக்குமே நமக்கு சமமான மதிப்பு வர்றதுனால f(x) ஆனது x = 2ல் தொடர்ச்சியானது அப்படின்றத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் சம் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் x → 5 (x² - 25/x - 5 = 10) என காட்டுக. f(5) பற்றி என்ன கூறுவாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் லிமிட் x → 5 (x² - 25/x - 5) அப்படின்னு எடுத்துக்கிறேன். லிமிட் x → 5 இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x² - 5² x - 5. நான் இங்கே வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் இந்த சம்ம செய்யலாம். ஏன்னா அடுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. x + 5 × x - 5 அதை கூட நீங்கள் அந்த காரணிகளை யூஸ் பண்ணிங்கன்னா x - 5ம் x - 5ம் கேன்சல் ஆகிட்டு x + 5 மட்டும் கிடைக்கும். எக்ஸுக்கு வந்து 5 அப்படின்னு கொடுத்திங்கன்னா 5 + 5 10 கிடச்சிரும். ஆனால் நான் இங்கே ஃபார்முலாவை யூஸ் பண்ணதுனால அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, அதாவது n வந்து 2 போட்டுட்டேன். a வந்து 5, 5 அடுக்கு 2 - 1 1. இப்போ 2 × 5 வந்து நமக்கு என்ன வந்துடுச்சு 10. நீங்கள் எப்படி ஒன்றாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ f(x) = x² - 25/x - 5. இப்போ நான் டேரெக்டாக 5 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். டேரெக்டாக வந்து x = இங்கே 5ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0/0 அப்படின்னு கிடச்சிருது. இது 25/25. இது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா f(0) தான். இது f(0) எடுத்துக்கோங்க. சரி, f(0) கிடையாது, சாரி, இங்கே f(5)ன்னு நான் கொடுக்குறேன். நமக்கு f(x) வந்து பார்த்திங்கன்னா x² - 25/x - 5. இதில் 5 கொடுக்கும்போது
இங்கே எழுதிக்கலாம் f of x is equal to x square minus 25 by x minus 5. இப்போ f of 5 கண்டுபிடிக்கிறோம். இது எக்ஸ் ஸ்கொயர் நான் அப்படியே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பை எக்ஸ் மைனஸ் 5. அதில் வந்து நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 ஸ்கொயர் மைனஸ் 25 பை 5 மைனஸ் 5ன்னு வந்துடும். மேலே 25 மைனஸ் 25 0, கீழே 5 மைனஸ் 5 0. இதை வந்து வரையறுக்க இயலாது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லிமிட் வந்து 10ன்னு காட்ட சொன்னாங்க, அதை காட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து f of 5 பற்றி என்ன கூறுவாய் அப்படின்னா, f of 5ஓட மதிப்பு என்ன கிடையாது, வரையறுக்க இயலாத மதிப்பு அப்படின்றத சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுக்கு f of 5 = 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x = 5 பற்றி என்ன கூறுவாய். இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. f of 5 வந்து 10ன்னு இருந்ததுன்னா x = 5 அப்படின்றத நீ என்ன கன்க்ளூஷனுக்கு வருவ, என்ன முடிவுக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு லிமிட் x tends to 5 of x square minus 25 by x minus 5 equal to f of 5 equal to 0. f of x ஆனது இங்கே வந்து நமக்கு 10. இங்கே வந்து பாருங்கள், இந்த லிமிட் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை 10 நம்ம நிரூபிச்சிட்டோம். அதனால் அதை எடுத்துக்கலாம். இப்போ f of 5 அப்படின்னு நம்ம இதில் எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா, f of 5 இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், x plus 5 into x minus 5ன்னு எழுதிக்கலாம் பை x minus 5. இது வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு x plus 5 கிடைக்கும். இதில் வந்து இப்போ 5 plus 5 அப்படின்னு கொடுத்தோம்னா 10ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, லிமிட்டோட வேல்யூ, அதாவது லிமிட் x tends to 5 of x square minus 25 by x minus 5ம் f of 5ம் என்ன மதிப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிடைக்குது. அதனால் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, f of x ஆனது x = 5இல் தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஒன்று கேட்டிருக்காங்க, f of 5 = 7 எனில் x = 5 பற்றி என்ன கூறுவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே என்ன பண்ணியிருக்கோம்னா, லிமிட் x tends to 5 of x square minus 25 by x minus 5 = 10 அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம் இல்லையா. இங்கே f of 5 அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சமமாக வந்தால் தான் அது தொடர்ச்சியானது. ரெண்டுமே சமமாக இல்லைன்னா என்னது, அது f of x ஆனது x = 5இல் தொடர்ச்சியானது அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x = 5ஐ தவிர மற்ற புள்ளிகளில் தொடர்ச்சி பற்றி என்ன கூறுவாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எஃப்பின் சார்பகம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5 கிடையாது, r - 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 5ஐ தவிர ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். 6ன்னு எடுத்துக்கிறோம். 6 வந்து இந்த சார்பகத்துலேருந்து எடுக்கிறோம். இப்போது லிமிட் x tends to 6, அதாவது 6, x square minus 25 by 6 minus 5. இங்கே நான் 6 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இங்கே 6 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 36 minus 25 by 1 equal to 11 அப்படின்னு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் f of 6 கண்டுபிடிக்கிறேன். f of 6 கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ வந்து x plus 5ன்னு கிடைக்கும். இந்த பாருங்கள், f of x is equal to x square minus 25 by x minus 5, x plus 5 into x minus 5, x minus 5ம் x minusம் கேன்சல் ஆகிடும், x plus 5ன்னு கிடைக்கும். x is equal to 6 அப்படின்னு கொடுத்தேன்னா 6 plus 5 எனக்கு 11ன்னு கிடச்சிருது. அப்போ x is equal to 5ஐ தவிர மற்ற இடங்களில், அதாவது மெய்யனில் மற்ற புள்ளிகளில் f of x ஆனது தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தலைப்பில் இருக்கிற எல்லா சம்முமே பார்த்துட்டோம். இந்த தொடர்ச்சின்னாலும் எல்லை என்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லிமிட்ஸோட ஃபார்முலா நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னனோ அதையாவது கட்டாயம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். தேங்க்யூ.